வந்து விட்டோம் முன்னாடியே வந்துட்டேன் பின்னாடி வரத்தாவிலங்க நாங்க வந்தல பின்னாடி வேகமா போனோம் சரி ஐயா நேரமாக விட்டது அப்படிதான் போனோம் சரிங்க சரி அண்ணன் இருக்கின்றாரா பாருங்க ஐயா இருக்கின்றாரா சரி நடுப்படி அல்லவா நீ வணங்க நான் போகும்போது அண்ணா தருமாலே தருணம் ஆசீர்வாதம் ஏந்திருப்பா தம்பி அண்ணா எவ்வளவு வேலைகளா இருக்கிறது யாகத்துக்குண்டான வேலைகளை நீ ஏன் கஷ்டப்படுற நீ ஒரு ராஜா உட்காந்து கஷ்டப்படி மற்ற வேலைகளை நான் பார்த்துட்டு பம்பரம் போட்டு வேலை முடிச்சுட்டு வருகிறேன் யாக ஆரம்பிக்கும் போது வந்து நிக்கிறேன் தம்பி மன்னாதி மன்னர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தாத்தா வரவில்லையே தாத்தா அப்படியாட்டும் தாத்தா ராஜஸ்ரீயாக வேண்டி 7 நாட்களாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதல் தாமலை யாருக்கு கொடுக்கலாம்? இந்த இடத்திலே ராஜாதி ராஜாவெல்லாம் வந்திருக்காங்க. ஆமா, ஒருவர் கொடுத்தால் ஒருவர் கஷ்டமாகும். பொதுப்படையாக வணங்கக்கூடிய பகவானுக்கே கொடுத்தோம்.
அடப்பு மன்னாதி மன்னாட இந்த அற்புத யாகத்தின் முதத்தாம்பலத்தை ஏதும் கட்ட இந்த இடப்பயலுக்கு இந்த இடையனுக்கு கொடுத்தது யார்? இவனுக்கு கொடுக்க சொன்னது யார்? யாரா இருந்தாலும் எழுந்து வா. பேரா துரியோதனா, இந்த சபையிலே மரியாதை இல்லாம பேசக்கூடாது. கொடுக்கலாம் என்று சொன்னவன் நான், கொடுத்தவன் தருமன். புரியவில்லை. கொடுக்க சொன்னது நான், கொடுத்தது தருமன். அப்ப கொடுக்க சொன்னது நீங்கள் தான் தாத்தாவா? நீங்க நான் சொன்னீங்க. சத்தியமா நீ தான் கொடுக்க சொன்ன. சொன்னேன் இவனுக்கு ஆமா ஏகத்து முதத்தாம்பலம் நீங்க கொடுக்க சொன்னீங்க. ஆமா ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இவன் எதில் சிறந்தவன் என்று முதத்தாம்பலம் எதில் இவன் எல்லாரோட சிறந்தவனாகி விட்டான். எதற்காக முதத்தாம்பலம்? தெய்வம் பாவரே. யாருக்கு தெய்வம்? உலகத்துக்கே தெய்வம். உனக்குன்னு சொல்லு, உலகத்துக்கு நீ சொல்லக்கூடாது. உலக மக்கள் எல்லாம் தெய்வம் கும்பிடுறாங்க. இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இவன் சூது தாத்தா எதுல சொந்தவன்? இல்ல வரும்போது நல்லதானே வந்த. எப்போதும் நல்லவனாகத்தான் இருக்கிறேன். ஏன்னா நீ அப்படியே வச்சிருந்தா உனக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. என் குணத்தை மாற்றினால் உங்கள் குலாச்சாரமே மாறிவிடும். இல்ல இவ்வளவு கோபம் வருது. ஆமா, இவனுக்கு நீ தானே கொடுக்க சொன்ன. ஆமா, இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நல்ல நடத்தை உண்டா? நல்ல யோகிதை உண்டா? எதுல சிறந்தவன்? இவன் என்ன பண்ணிட்டான்? எதற்காக இந்த முதத்தாம்பலம்? இந்த சபையில வேற யாருப்பா இருக்காங்க? இல்லையா? இல்லையே தாத்தா, இவெல்லாம் ஒரு ஆளு நீங்க முதத்தாம்பலத்தை கொடுத்தாயே. இந்த தாம்பலத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு அருகதை வேண்டும். அப்பேற்பட்ட அருகதை இந்த சபையில எத்தனையோ பேருக்கு இருக்குது. அது யாருக்கு தெரியுமா? மட்டும்பா வா வந்துட்டல. அங்க வர சொல்ல, இங்க வர சொன்ன. கேட்டு போ. இல்ல நான் நெலிங்கிறது சரியா தான் இருக்குன்னு நீ எதை நினைச்சாலும் சரியோ தப்போ நில்லு. யாருக்கு யோகிதை இல்லை நீ? இது சாதாரண யாகமா? மன்னாதி மன்னர்களை அழைத்து இந்த உலகத்திலே எங்க அண்ணங்கிறார் பேர். இவர் தான் முதலாக தர்மராஜ சொல்லியாக தந்தைக்கு
தர்மத்துக்காக முதலாக ராஜ்யாக செய்த ஒரே ஆளு எங்க பெருமைக்குரிய எங்க அண்ணன் தர்மபுத்திர மகாராஜா. நீ ஒத்துக்கினா சரி. அதனால்தான் தேவர்களாக பார்த்து முத்து மாலை எழுத்தி சாம்ராஜ் பட்டம் பூலோகத்துல மனுஷன் இதுவரை யாருமே வாங்காத சாம்ராஜ் பட்டத்தை இவர் வாங்கினார். அப்படி இருக்கு இது அற்பமான யாகமா? யார் வேணாலும் அதை கொடுத்துடலாமா? இதை பெரும் மருகதின்னு சொன்ன பத்தியா? ஆனா இந்த தாமரம் பெறுவதற்கு வயது தான் முக்கியம், அனுபவம் தான் முக்கியம். ஒரு திறமசாலிக்கு வயதானவருக்கு தான் கொடுக்கணும்னா இந்த உலகத்திலே வயது 886 வயது. சில மாதம், சில வாரம், சில நாட்கள், சில மணி நேரம், சில மணித்துளிகள் ஆகிறது வயது உமக்கு. அப்படி அட வயசுக்கு தான் முதல்ல வயசானவங்க தான் தாமரம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த தாமரத்தை நீயே ஏற்றுக்கலாமே. நான் ஏத்துக்கலாம், நான் கல்யாணமே ஆகலையே. ஓ பிரம்மச்சாரி விரதமும் பிரம்மத்தை கடைபிடிச்சிருக்கேன். அதனால உனக்கு வேணாம். எனக்கு வேண்டாம். சரி உனக்கு வேணாம்னா இந்த உலகத்திலே போய் சொல்ல உத்தமன் என்று தந்தைக்காக இப்பேற்பட்ட அருமையை யாகத்தை செய்தாரு தர்மத்தின் தலைவன். எங்க அண்ணன் தர்மத்தின் மகாராஜா அவன் ஏற்றுக்கொண்டிருந்தால் ஏன் அவர் கொடுக்கல? நாட்டு மக்கள்லாம் ஏழு விதமா பேசுவாங்க. யாகத்தை செய்தவன் தருமன், அந்த யாகத்தை முதல் தாமலாம் அவனே ஏத்துக்கணும். சபாஷ், அதுவும் சரிதான். வந்திருப்பது அவன் 56 நாட்டு இளவரசர்களும் மன்னர்களும் வந்திருக்காங்க. ஆமா, இவனே செய்வானா, இவனே மரியாதை எடுத்துக்கானா? வரவெல்லாம் முட்டாளா? என்ன பேர் ஒரு ஆள் தட்டி கேட்க மாட்டேன், என்னடா கேட்க மாட்டேன்னு. கண்டிப்பா நீயே மரியாதை பண்ணி என்ன வெங்காயத்தில் எனக்கு கூப்பிட்டு கேட்க மாட்டான், கேட்பாங்க. அப்ப எங்க அண்ணனுக்கு வேணாம். வேணால வேண்டாம். சரி, அவரை விடுங்கள். அது இந்த உலகத்திலே சக்கரவர்த்திக்கு தான் முதலம் என்றால் இவன் திருட்டு பையன், இவன் ரொம்ப யோகியம் கிடையாது, அயோக்கியன். ஆனால் இவன் அண்ணனுக்கு இந்த பலராம சக்கரவர்த்தி அவர் என்னமோ நல்லவர் தான்பா. ஏன் பலராம சக்கரவர்த்திக்கு கொடுக்கல? கொடுக்கலாம். ஏன் கொடுக்கல? யாகத்துக்கு வந்தாரா தவிர ஏதோ வேலை எதுவும் பாதிலேயே போயிட்டார். அவர் இருந்திருந்தா அவர் கொடுத்துருக்கலாம். ஓ, பாதியிலே போய் விட்டார்ல. முழுமை பெருமளை 7 நாள் இல்ல இல்ல, இது 7வது நாள். இதுவரை இல்லாத காரணத்தால் அவர் கொடுக்கல. ஆமா, அட பாதியில போன கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம். சரி, அப்படியே விடு. இந்த உலகத்திலே செல்வம் பணத்துக்கு தான் முதல்வம் என்றால் அவன் 56 நாட்டை ஒரு குலைக்கு ஆட்சி தருகின்றாரு பேரரசர் திருதராட்டிர மகாராஜன். அவர் சார்பாக வந்துக்கிறார் எங்க அண்ணன் மூத்த மகன் துரியோதன மகாராஜா. அவன் நல்ல கிடையாது. எங்க அண்ணனுக்கு கொடுத்துக்கலாமே. அவன் நல்ல கிடையாது, கொடுகோல மன்னன். அதுவே உண்மைதான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பிறவிலே கண்ணு தெரியாது. எங்க அண்ணனுக்கு கண்ணுங்க கூடு மாதிரி கணக்கு. சரி, எங்க அண்ணனை விடுங்க. இந்த உலகத்திலே மந்திர தந்திர மாயாதாரத்துக்கு தான் முதல்வம் என்றால் அட எவர் கூட எப்போது கெடுக்கலான்னு கங்கணம் கட்டி மாமன் சபரி மாமன் மாமன் கொடுத்துக்கலாமே. அவன் கவலை பெரிய கலகத்துக்குனே பிறந்தாலும் அவனுக்கு தகுதி கிடையாது, அவருக்கு வேணாம். சரி, அவளை விடு. அட இந்த உலகத்தில் நல்லவனுக்கு தான் முதல்வம் என்று நினைத்திருந்தால் யார் வந்து எப்பொழுது கேட்டாலும் இல்லை இல்லை என்று வாரி வாரி வருகின்றாரு. அங்க தேசத்தை யாரு சொல்லு, யாரு? அவருக்கு கொடுத்துக்கலாமே. கொடுக்கலாம். ஏன் கொடுக்கல? தானத்தில சிறந்தவன் தான். ஆமா, ஆனா அவன் என்ன ஜாதின்னு இன்னும் குலம் வெளிப்படல. குலம் தன்மை புண்ணும் வெளிவரல. வரல. என்ன ஜாதி, இனிய ஜாதி, என்ன குலம், எதுவும் தெரியல. ஜாதி வெளிப்படல. ஓ, அப்ப இங்க ஜாதிக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. கொடுக்குறீங்க தானே? அதான் உண்மை. அப்ப கர்ண மகாராஜன் குலத்தால் தாழ்ந்தவன், குலத்தால் உயர்ந்தவன், அவனுக்கு வேணான்ற. சரி, அவனுக்கு வேணானே விட்டுடு. என்ன பாக்குற, ஜாதி பாக்குறேன்ல. உண்மை. இந்த இடத்திலே வல்லவனுக்கு தான் முதலும் என்றால் தாத்தா எனக்கே நீ கொடுத்துருக்கலாம். எனக்கு ஏன் கொடுக்கல? வல்லவனா? ஆமா, அண்ணா உன்னை பத்தி நீயே சொல்லிக்கனா எப்படிரா? இல்ல வெளியூர்ல வந்து என்னை பத்தி நான் தான் சொல்ல. அது இல்ல, முதல்ல உனக்கு வயசு பத்தாது. ஓ, வயது இல்ல. ஓ, இதையெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னா ஒவ்வொரு சில்ற காரணத்தை சொல்லிட்டு இப்படி எல்லாம் கெடுத்துக்கணும் வர. நீ நாங்க எடுக்கலப்பா. ஏன்? ஆமா, நீ கெடுக்கல. உன் குணம் அப்படி, உன் எண்ணம் அப்படி. ஏன் தெரியுமா? நீ தலைக்குள் வெற்றி மூடி சுற்றிலை பேராக்கினாயே. ஒவ்வொரு முறை போட மாட்டேன், வந்து தானா நிக்கணும். சரிப்பா, தாட்டி எடு. ஏன் அடி போறானா? ஆமா,
இந்த உலகத்துல ஒரு பழமொழி தெரியுமா? என்ன? எது மாடா 40 வயதானாலே என்ன குணம்? நாய் குணம்னுவாங்க. 40 வயசு தாண்டி போச்சுன்னா எல்லாரும் குணப்பிரச்சனை நாய் குணம் வந்துருந்தாங்க. தாத்தா உனக்கு எம்மா வயசு ஆகுது? 886 வளரு. எவ்வளவு வயசு தாண்டி போயிடுச்சு. அப்ப கிட்டத்தட்ட உனக்கு எத்தனை நாய் குணம் வந்திருக்கும்? என்ன பிள்ளாம் பேசுற? 40 கிட்டத்தட்ட ஒரு 22 நாய் குணமாவது வந்துச்சு. அதானே உனக்கு நல்ல எண்ணம் குணம் இருந்திருந்தா நீ ஏன் இவனுக்கு எல்லாம் கூட சொல்ல போற கைவா? டேய் ஏண்டா? டேய் ஏண்டாவா? யாருடான்ற? என்ன பேரம் தான்டா நீ? எனக்கு தாத்தனா? ஆட்டம் இல்லையா? எங்க அம்மாவுக்கு அப்பனா இல்ல எங்க அப்பாவுக்கு அப்பனா? நீ எந்த மாதிரி நீ எனக்கு தாத்தா? எந்த மாதிரி வச்சு இங்க வந்த யாகத்துக்கு? டேய் நான் உன்னை வச்சு வந்தேன், எங்க அண்ணனை வச்சு வந்தேன். அதான் அதை வச்சுதான் நானும் சொல்றேன். நீ என்ன எப்படி சொல்லலாம்? சரி அதெல்லாம் விடு. உனக்கு குணம் கிடையாது, உனக்கு மதி கட்டு விட்டது. ஏன்னா புத்திகரம் செய்யற வேலையா நீ செஞ்சிருக்க. புத்தி இருந்தா இவனுக்கெல்லாம் தமிழ் தமிழ் சொல்லுவாயா? ஆனா என்ன மதி உனக்கு எப்படி கட்டு விட்டாலோ? உனக்குதான் மதி கட்டுதுன்னு பார்த்தா எனக்கு முன்பதாக தமந்தகனாம்பர் இந்த பையன் இவனுக்கு 6 காலும் 6 முக்காலும் 7 நாட்டு சனி அவன் காலை பிடித்தது. அவரை பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிச்சு. என்ன பிச்சிச்சு என்ன கச்சிச்சு எல்லாம் சொல்ல முடியாது. ஆமாண்டா சனி பிடிக்குதுடா. ஏன் பிடிக்குதுன்னு தெரியும்? அவனுக்கு ஏன் பிடிக்குது தெரியுமா? இந்த சிசுபாலகர்கள் சபைக்கு வரும்போதே அவனுக்கு ஆரம்பிச்சது. வந்து கிடையாம எங்கன்னா ஒண்டிகால் போட்டு ஓரத்தில் உட்காந்துமா இல்லாம இவனுக்கு நேராக சிம்மாசனம் போடுன்னு இது முன்னாடி கால் இதுல குறும்பு, இந்த குறும்பு நாங்கள் காட்டுறோம். காலுன்னு சொன்னா கால் மேல காலை போறானா அப்ப அந்த அளவுக்கு இவனுக்கு இடம் கொடுத்து வச்சுக்கிறீங்க. இவன் கால் மேல கால் போட்டான் பாரு, அப்பவே இவனுக்கு சதித்தை பிடித்து விட்டது. இன்னும் கொஞ்ச நாட்கள் இவன் கையில சாகத்தான் போகின்றான். யாருக்கு பிடிச்சி இருக்கு? உனக்கு வழி கட்டது, இவனுக்கு சளி தொட்டது. போன்ற வயசு காயில மரியாதை கொடுறான். தாத்தா கை கட்டின கை கை கட்டினபடியா இருக்கணும். யாரத்தை செய்கிறாள் தருமன். எல்லாரும் பேரும் பேரும் சொல்லி கிடைக்காது. பேருண்டாவா? பேரு தான் கேட்டேன். தருமன் விவராபுரம் அண்ணன் இவருக்கு மானம் கெட்டு போச்சு. ஏன்னா மானம் இருந்தால் அவனை 56 நாட்டு அரசை வரவழைத்து அற்புத யாகத்தை செய்து யாகத்தை மொத்தத்தை இதை எனக்கு போய் கொடுத்தவன். இங்க அமர்ந்துக்கிறனால யாரு? நீ யாரு? ராஜாப்பா. நீ என்ன குலம்? சந்திரகுலம். என்ன ஜாதி? சந்திரகுலம்பா. சத்திரிய குலம். அவர் யாரு? சத்திரியன். நான் யாரு? சத்திரியன். அப்ப அவன் யாரு? அவரும் சத்திரியன் தான். என்ன சத்திரி? அவன் எங்க வந்தான்? வந்த இடத்தை ஏன் பாக்குறேன்? ஐயா பார்க்க கூடாது. பிறந்த இடத்தை மட்டும் பாரு. ஓ அப்ப எந்த வேலை வேணா செய்யலாம், எந்த வேணாலும் பண்ணலாம். ஆனா பிறந்ததை மட்டும் பார்த்துட்டு அவனுக்கு முதல் தமிழ் கொடுத்து விட்டாயா? ஏன்னா உனக்கு மட்டும் கிடையாது, சொல்பவருக்கு சொன்னாலும் கேட்பவருக்கு புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்களே. எங்க அண்ணனுக்கு புத்தி கிடையாது, மானம் கட்டி விட்டார். எப்போ இவனுக்கு முதல் தமிழத்தை கொடுத்தாரு அப்போதே இவனுக்கு மானம் கட்டி விட்டது. மதி உனக்கு எப்படி கட்டி விட்டாரா? மூணு பேருமே ஏதோ அவனுக்கு கெட்டு போயிடுது. ஒருத்தனுக்கு புத்தி கிடையாது, ஒருத்தனுக்கு விதி கிடையாது, ஒருத்தனுக்கு மானம் கிடையாது. இதையெல்லாம் விடு. சுடர் விளக்காகிலும் தூண்டுகோல் வேண்டும் சொன்னாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் போட்டு ஜாஸ்தி தெரியுமா? யாரு? நீதான். எப்படி சொல்ற? நீதானே இவனுக்கு கொடுக்கணும்னு சொன்ன தாத்தா. நீ சொன்ன, ஆனா ஒருவேளை இதே வார்த்தையே இந்த சபையில் யாராவது இவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி இருந்தால் உடமகா பெரிய வாங்கலோ இதே வார்த்தையை இந்த சபையிலே வேற யாராவது சொல்லி இருந்தால் அச்சனமே அவன் நாக்கை துண்டித்திருப்பேன். ஐயோ சொல்லுங்க. எப்படி வேலை கிடைக்குதுடா? என்ன வேலை? சரி வேலை
டேய் அதையாடா சரிப்பது அந்த குளம் அப்படி இல்லையா அதனால அங்க பெருசா இருக்கு அதுதான் பிடிமானத்துக்கு அதான் பிடிக்க முடியுது நாக்கை எந்த அளவுக்கு பிடிக்க முடியும் நாக்கை அறுத்துடுவேன் இவன் நாக்கை எடுத்து விடுவேன் வேற யாருன்னா நாக்கை எடுத்து இவருக்கு ஏன் விட்டேன் தெரியுமா நாக்கை மட்டும் சாதா நாள் கிடையாது சாதா நாள் இல்ல இந்த உலகத்திலே மக்கள் ஆமாங்க மனிதனா ஒருத்தன் பிறந்தானா அவனிடத்திலே 3 ஆசை இருக்கும் என்னென்ன ஆசை மண்ணாசை பெண் ஆசை பொன்னாசை இந்த உலகத்திலே 3 ஆசை ஆமாங்க எதுனா ஒண்ணு இல்லனாலும் ஒண்ணு கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்தே ஆகும் 3த்துல எதுனா ஒண்ணாவது இருக்கும் ஆனால் இளம் வயதிலேயே தன் சண்டைக்காக 3 ஆசையை வெறுத்தார் உத்தம மனிதன் அந்த நல்ல எண்ணம் ஆமாங்க அந்த நல்ல குணம் ஒருத்தருக்காகத்தான் உன்னை உயிரோடு வர்றேன் ஆனால் இது ஏன் வேற யாரா சொல்லிக்கிட்டமே அச்சடமே நாக்கு எடுத்திருப்பேன் நீ என்பதால் பொறுத்தேன் ஏன் தெரியுமா இதெல்லாம் வந்தா நாகங்காரம் ஐயோ இவனுக்கெல்லாம் முதல் கொடுத்துறா அப்ப மதிப்பு மரியாதை உள்ள மனுஷன்லாம் என்னையா பண்ணுவீங்க இவரோட மதிப்புள்ள ஆள் யாரா இவ்வளவு நாம சொன்ன வெங்காயமா வெள்ளை பண்ண உச்சுங்க நானு நீ சொன்னா நாங்க ஏத்துக்க முடியாது தாத்தா ஏய் வேகார் போ மூஞ்சி பாரு போயா சின்ன பையன் ஏதோ பேசுறான் அப்ப நில்லு நிக்கண்டா ஆமா இங்க வா சொன்ன ஆள் நீதானே சொன்ன கம்னாடி நீதானே நான் சொல்லத்துதான் சட்டுறீங்க நீ ஒண்ணு பேச முடியாது வயதுக்கு மரியாதை கொடுறா இல்ல நீ வயதுக்கு மரியாதை கொடுத்து நீ நடந்துக்கணும் கோவத்துங்க குத்துட்டு போறாரு என்ன பண்ணிட்டு வர இது இப்படி 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 இந்த கையாடி இந்த கத்தியாடு மாதிரி பட்டுன்னு போட்டுருவேன் நான் ஆமாங்க இது இப்படி இப்படி தேடணும் மூஞ்சி பார்த்து சைக்கிள் போய் கருப்போம் போயிடு ஆமா இரு இங்க வா நான் ஆசியா இல்ல நேரம் அது நேரமா தெரியல நானு உங்ககிட்ட சொல்றேன் ஆமா ஒழுங்கு சொன்னால் நீதானே நான் சொன்னேன் சரி ஆமா கொடுத்தது யார் தருமன் அடிக்க மாட்டேன் பயப்படாம இந்த பயத்துல வந்தா இந்த பணியை ஓதுதான் தெரியல உன்னை பார்த்து எழுதுனா பயம் இல்ல சபையில இருக்கிறவங்களை கேக்குறாங்க அப்படின்னு பார்த்து சபையில இருக்கிறவங்க எங்க போறான் நானா பைத்தியமான வந்துக்கிறவங்க எல்லாம் ஊருக்காக ஒதுங்குத்துல பைத்தியம் நீங்களே ஒத்துக்கிறீங்களா நீ சொல்லத்தான் அந்த என்னன்னு சேர்த்து பைத்தியம் சொன்னது யாரு நானே கொடுத்தது யாரு தருமன் நீ போய் கருப்போம் தாத்தா அப்போ ஆமாங்க எங்க தாத்தன் தான் புத்தி இல்லாம வயசான காலத்துல ஏதோ சொல்லிட்டானா ஏதோ ஒன்று சொல்லி விட்டுக்குது கொத்தாரு எங்க அண்ணனுக்காக புத்தி இருக்கணும்ல ஆமாங்க அண்ணா இவாங்க தம்பி என்னதான் கூப்பிட பழகுது இல்ல பின்னாடி கூப்பிடுறீங்க வந்து அண்ணா தம்பி என்ன யாகம் ராஜசூயாகப்பா எத்தனை நாள் பண்ண 7 தினங்கள் நல்லா பண்ணியா ஆமாப்பா சிறப்பா முடிந்தது சாம்ராஜ்யம் பட்டம் கொடுத்தாங்க பத்தியா கொடுத்தார்கள் தேவர்களா பார்த்து எதுவுமே தலைமையில வச்சுக்கினியா ஆமாப்பா சந்தோஷம் சரி இதெல்லாம் பண்ண யாருக்கு முதல் தாமல ஒரு ஆள் கொடுக்கணும்ல ஆமா யாருக்கு கொடுத்த தெய்வத்துக்கு கொடுத்தேன் அவன் பேர் தெய்வமா நான் யாருக்கு தான் கொடுத்தேன் அவன் எப்பேர் பட்டவனுக்கு ஆகல யாருக்கு கொடுத்த ஆண்டவன் கண்ணனுக்கு கண்ணனுக்கு கொடுத்தேன்னு சொல்லு தெய்வம் தெய்வம் நம்பே அது பகவான் தெய்வமா அவனுக்கு நீ தானே கொடுத்த ஆமாப்பா உங்க ஐயால் தான் கொடுத்தேன் அதானே ஆமாங்க நீ சரியான தான் இந்த வேலை நீ சேர்ந்திருப்பியா தர்மா நீ எப்பேற்பட்டம் தெரியுமா உன் தாய் யார் உன் தந்தை யார் யார் என்ற விளக்கம் தெரியுமா
மூத்தவனாகி விட்டாய். அதம்மா உலக மக்கள் நல்லவன் சொல்றாங்க. அது ஒரு எண்ணத்துக்காக உனக்கு உட்கார வைக்கிறேன். ஆகட்டும்மா. ஏய் தாத்தா நீ எழுந்து. அவருக்கு மரியாதை உண்மை நின்று அப்படியே நில்லு. டேய் உனக்கு எழுந்து தான் சொன்னேன். நீ தான்டா உட்கார சொன்ன. ஏன் நில்லு அப்படி ஓரமா நில்லு போ. ஓரமா போ. டேய் ஐயா எங்க அண்ணன் ஆமாங்க இவர் யாருக்கு பிறந்தார்? யாருக்கு இவருக்கு ஏன் இந்த குணம் வந்து தெரியுமா? அண்ணா தம்பி அப்படி வா. இல்ல இல்ல இப்படி வா. அந்த பக்கம் பேசுங்க. நம்ம ஊமி ஆயிட்டானா? ஊமை ஆயிட்டான்னு கேட்கிறேன். ஆய் கொஸ்டின் பாக்குறாரு அண்ணா உண்மையா ஓரமா போ. அண்ணா நான் ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்பேன். தம்பி கேளுப்பா. பெருமன் தன்மை பதில் சொல்லி நீ போய் உட்காந்துக்கலாம். சொல்றப்பா, அது என்ன தெரிஞ்சாலும் சொல்றேன். தெரிந்தாலும் சொல்ல போறேன், தெரியலன்னு போறேன். அதுவும் சரிதான். ஆமா உங்க அப்பா யாரு? இது வேணா இது கூட புரியல அவனுக்கு. அண்ணா உங்க அப்பா யாருண்ணா? உங்க அப்பா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்னண்ணா? பட்டுன்னு தான் சொன்னீங்க. உங்க அப்பா பேர் தெரியாது உனக்கு? பாண்டுபுத்தி மகாராஜனா? இந்த பட்டுன்னு வந்துடணுமே முதல்ல, ஏன் வரல? ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு. எனக்கு தெரியுது தெரியாது. நான் உன்னை கேள்வி கேட்டேனா? பாண்டுராஜன். சத்தியமா உங்க அப்பா பாண்டு மகாராஜனா? ஏடா யம தர்மராஜா. இப்ப என் தெரியும் நீ சத்தியமா மாட்டேன்னு. அப்ப யமாதேவன் தான் உன்னை பெத்தவன். ஆமாப்பா. யாருக்காக செய்யற? நம்ம அப்பாக்கு. நம்ம அப்பா நீ நான் ஒரு அப்பனுக்கு பிறந்த. இதுக்கப்புறம் நம்ம அப்பா பாண்டுராஜனுக்கு உங்க அப்பா செத்துட்டா சொர்க்கம் போனன்னு செய்யற. ஆமாப்பா. தப்பு கிடையாது. ஆனா உங்க அப்பா யாரு? யம தர்மராஜா. யம தர்ம செத்துட்டானா? இல்லையாப்பா. அப்ப உயிரோடு இருக்கிறவனுக்கு இந்த தாசாகன என்ன தெரியுமா? நம்மளாம் 14 நாள் செய்வோம். செத்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம முடியாதவங்க துட்டு இல்லாதவங்க காரியம் பண்ணிட்டோம். துட்டுங்கிறவனுக்கு போய் ராஜாக்களை கூட்டி காரியம் பண்ணானுங்க. காரியம் தான் அர்த்தம். ராஜசாகம் என்பது காரியம். உயிரோடு தான் இருக்கிறான் அவங்க அப்பா. ஆமாப்பா. உயிரோடு இருக்கும் தந்தைக்கு காரியம் செய்கின்றாயே நீ எல்லாம் தருமனா? இயற்கை சேர்க்கை. இந்த வெங்காயம் வெள்ள பொண்ணு நான் கேட்கல. உன்னை பெத்தெடுத்த தந்தை மட்டும் யாரு? யம தர்மராஜா. அப்ப யம தர்மம் செத்துட்டானா? இல்லையாப்பா. அப்ப ஏன் இந்த யாகம் செய்யற? சரி உன்ன விடு. கையில ஒரு மத்து வச்சு நிறுத்துத யாரு? பீமன். அந்த பீமனை பற்றெடுத்தது வாயுதேவன். ஓ வாயுதேவனா? ஆமா. அந்த வாயுதேவனும் செத்துட்டானா? இல்லையே. அப்ப ஏன் இந்த யாகம் செய்யற? அப்ப அவனும் உயிரோடு இருக்கான். அவனுக்கும் யாகம் செய்யறியா? அப்ப அவன் செத்துட்டானா? இல்லையே. சரி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த அர்ஜுனன் தேவேந்திரனுக்கு பிறந்தான். ஆனா அந்த தேவேந்திரன் தான் இறந்து விட்டானா? இல்லையே. அப்ப ஏன் இந்த யாகம் செய்யற? சுண்டகா மண்டகா கேக்குறானா? மண்டகாவை கேக்குறா? அப்ப உயிரோடு தானே இருக்கிறாங்க அந்த 3 பேரு. ஆமா. அந்த கிச்சாம்பத்தம் நவல சகாதேவ யாருக்கு பண்ணா? அஸ்வனி தேவர்கள் பிறந்தார். ஆனா அந்த அஸ்வினி தேவர்கள் தான் இறந்து விட்டார்களா? இல்லையே, உயிரோடு தான் இருக்கிறார். அப்ப ஏன் யாகம் பண்ற? உயிரோடு இருக்கும் தந்தைமார்களுக்கு காரிய வேள்வி செய்தாயே நீ யார் தர்ம? நீ கர்மண்டா. அவங்களுக்கு செய்யலப்பா. பாண்டுராஜாவுக்கு தானே செய்யறேன். பாண்டி பாண்டி குந்தமாதேவியை தாலி கட்டினாரே அதற்கு மூலம் செய்கிறேன். தவளை எதாவது இருக்கட்டும். இவனே கத்துட்டான். இங்க வா. அப்போ உங்க அப்பா யாருன்ற? பாண்டுபுத்திர மகாராஜா. அப்போ உங்க அம்மா யாருன்ற? குந்தமாதேவி. அப்ப குந்தமாவை தொட்டு தாலி கட்டிது யாரு? பாண்டுராஜா தானே. தாலி கட்டிது யாருப்பா? யார் சொன்னா? பாண்டு மகாராஜா. பாண்டு மகாராஜனுக்கு ஒருத்தனாவது பிறந்தீங்களா? 5 பேர் பிறந்தீங்களா? யாரு பாண்டு மகாராஜன் விந்துக்கு பிறந்தவன்? இதெல்லாம் தெய்வம். நீ எங்க போனாலும் அங்க போய் நின்று தெரியும். தொட்டு தாலி உங்க அம்மாவை தொட்டு தாலி கட்டியது பாண்டு மகாராஜன். ஆமாப்பா. அவனுக்கு யாராவது பிறந்தீர்களா? அப்போ உங்க அம்மா தேவடியா தானே? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது உலக நீதி. இவங்க அம்மா 5 பேர் வரம் போறவனெல்லாம் பெத்து போட்டாலே உங்க அம்மா செஞ்சா இருந்தா இந்த யாகத்தை நீ பண்ணுவியா? சரி உங்க அம்மா தான் ஏதோ பண்ணிட்டா. உங்க அப்பன் சரியிட. உங்க அப்பன் சரியா இருந்தா அவனே பெத்துன்னு இருப்பான். அவனால முடியல ஏதோ தேவைகளை கூப்பிட்டு அவன் குழந்தை பெற்றுக்கனா.
உங்க அப்பன் சரி கிடையாது, உங்க அம்மா சரி கிடையாது. அங்க வயிற்றுல தானே பிறந்தீங்க? ஆமாப்பா. எத்தனை பேர் பிறந்தீங்க? 5 பேர். அட 5 பேர் பிறந்தீங்களே, உங்க அப்பா அம்மா தான் சரி கிடையாது. நம்மளால சரியா இருக்கணும், நீங்க சரியானவனா? ஏன்பா? நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன? நீங்க என்ன தப்பு பண்ணிக்கிறீங்க தெரியுமா? உங்க அம்மா கேட்டாங்க 5 பேர். பரவாயில்ல. உங்க அம்மாவுக்கு 5 ஆம்பியா? ஆமாப்பா. நீங்க பஞ்சபாண்டவ எத்தனை பேரு? 5 பேர். உங்க 5 பேருக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒருத்தி தான்ப்பா. பரவாயில்லடா. மாமியார் அப்படியே மருமகாடு உச்சினே வந்துக்கிறான். மாமியாருக்கு 5 பேர்னா நம்மளும் சமமா இருக்கக்கூடாது. நம்மளும் 5 பேரை சொன்னோம். உங்க மனைவிக்கா 5 கணவன்மார்கள். ஆமா. நீங்களா எப்ப ராஜான்னு இந்த மூஞ்சி வச்சு சுத்துறீங்க? டேய் தம்பி, தாயினுடைய வார்த்தை கேட்டு 5 பழகிட்டோம். அம்மா எது சொன்னாலும் செஞ்சுருவீங்களா? ஆமாப்பா, தாய் தானே முக்கியம். சரி, அதெல்லாம் வெளியே. ஒரே ஒரு கேள்வி. இது அப்புறம் உனக்கு கேள்வி கேட்குற மாதிரி எனக்கு உன் முகத்தை பார்ப்பதே பாவமாகுது. ஏன்னா ஊமை ஊரை கெடுக்கும், போட்டா குடி கெடுக்கும், ஆமா கந்து கெடுக்கும். நம்பரு நீ ஊமையா இருந்தீங்கன்னு என்னென்ன கெடுக்கிற கம்முன்னு. ஆமா 5 பேர் தானே? ஆமாப்பா. 5 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு தாலி கட்டிக்கிறோம். யார் அந்த பொண்டாட்டி? திரௌபதி. திரௌபதி. 5 பேர் சேர்ந்து தாலி கட்டிக்கிறீங்க. ஒரே சின்ன கேள்வி. என்னப்பா? இந்த 5 ஒருவன் செத்துட்டான், ஒருவன் அட நீ ஏன் செத்துட்டுன்னு வச்சுக்க. நல்லா இருக்குண்டா, என்ன போய் சாவ சொன்னடா. அப்படி சாவ மாட்டியா? ஏன்னா அது வரும்போது வருது. நான் வரும்போது இப்போ வருது நான் சொன்னேன். ஒரு வேலை, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இருந்து விட்டால் அட எங்க அண்ணன் தர்மபுத்திர மகாராஜன் இப்பவே எனக்கு கோவம் வந்து பலானாச்சு செத்துட்டான்னு வச்சுக்கான். சட்டவனுக்காக திரௌபதி தாலி அறுப்பாளா? அட 4 பேர் உயிர் எடுக்கிறாங்களா ஆம்பியான்னு சொல்லிட்டு தாலி அப்படியே கட்டின்னு இருப்பாளா? பதில் சொல்லிட்டு போய் உட்காருப்போம். 4 பேர் இருக்கிறாங்க, எப்படி பாருக்க முடியும்? அப்ப நீ ஆம்பியா கிடையாதா? அப்ப நீ ஆம்பியானா இல்லையா? அப்ப நீ கணக்கு இல்லாதவனா? தம்பி, பதில் சொல்ல மாட்டேன். இதுக்கு பதிலே வராது எனக்கு. பதில் வரும்பா. சொல்லு. அப்போ நாங்கள் 5 தாலி கட்டினோமே. 5 தாலி கட்டணும் பெருமையா சொல்றிய? நியாயமா இது? ஒருவன் இருந்து விட்டால் ஒருவன் இருந்தா 4 பேர் இருந்து போக வேண்டும் என்று நாங்க சத்தியம் செய்திருக்கிறோம். 5 ஒருவன் இருந்தா மற்றவர் தானா மாண்டிடுங்க. ஆமாப்பா, அதுதான் எங்கள் விதிமுறை. இப்ப நீ செத்து போனா எது அங்கங்க நிக்குது, அங்கங்க செத்துரும். அப்படியே செத்துருவாங்கப்பா. அப்படியே அடுத்த செத்துருவாங்க. ஆமா, நம்புற மாதிரி. நம்ம நம்புற மாதிரி இருக்குல்லையா? இவங்க 5 பேர் அண்ணன் தம்பி பங்காளிங்க. ஆடா ஒருத்தவன் செத்தானா பங்காளி சொத்து எப்படா நமக்கு வருதுன்னு பாப்பானா இல்ல செத்துடுவானா? அது அடுத்தவனுக்கு. ஏன்னா அந்த உலகத்திலே ஒரு பழமொழி இருக்குது, தாயும் சேயும் ஆனாலும் வாயும் வயிறு வெவ்வேறு. குழந்தைக்கு அம்மாவுக்குமே வெவ்வேறுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா. அவங்களுக்கு ஒரு அத்தை பாசத்துக்கு அப்படி சொல்றாங்க. நீங்க அண்ணன் தம்பிங்க, இவன் செத்தானா அவன் செத்துருவானா? இதெல்லாம் நம்புறாம சீப்பா எதனா கேட்க தந்தா கேட்டு வாங்கிக்கிறான் எல்லாத்தையும். சரி அங்க இவர் இப்ப சொல்லி பிரோஜனமா கிடையாது. சரி நில்லு. ஏய் உன்னை வாண்டா வா சொன்னா நில்லுடா. வா. இன்னும் ஒட்டுக்கார எல்லாம் போனது இது அப்புறம் தான் உண்ணான்னு வந்துக்கிறேன். சொன்னாவர். ஏன்னா காட்டி கொத்துறவனுக்கு தான் தண்டனை அதிகமா, சேர்ந்தவனை விட காட்டி கொத்துறவங்க தான் தண்டனை. காட்டி கொத்தவன் நீ. ஆமா கொடுத்தது எங்க அண்ணன் கொடுக்க சொன்னாயே தாத்தா. முதல்ல நீ சரியானவனா? எனக்கு என்னடா? உங்க அப்பா சரியானவனா இல்ல உன் தாய் தான் சரியானவனா? நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்னடா பண்ணோம்? நீங்க எப்பேற்பட்டவன் தெரியுமா? மணியான் இந்த புஷ்ப தந்தை பண்டாரை மாடு சோழாச்சி. உங்க அப்பா பேர் என்ன? சந்தன மகாராஜா. உங்க அம்மா பேர் என்ன? பகீரதி என்று சொல்லக்கூடிய கங்காதேவி. உங்க அப்பா அம்மாக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா? ஏடா அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது புள்ளி கேட்டா எப்படா சொல்லுவான்? நான் சொல்றேன். உங்க அப்பா ஒரு நேரத்தில் காட்டுக்கு வேட்டையாட போனார். பகீரதி உங்க அம்மா பேர் கங்காதேவின்னு ஒரு பேர் இருக்குது. உங்க அம்மாவை காட்டில் பார்த்தாரு. பார்த்தோம்னா அவர் மீது காமம் வந்து விட்டது, காதல் வந்து விட்டது. அந்த பெண்ணுகிட்ட போய் உங்க அம்மா கிட்ட போய், பெண்ணே உன்னை நான் கல்யாணம் பண்ண மணக்கணும் அப்படின்னு கேட்டாரு. உங்க அப்பா கேட்டாரு. உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? மண்ணா உன்னை மணக்கு எனக்கு தடைவண்டம் கிடையாது, ஆனால் ஒரு நிபந்தனை. நான் செய்யற காரியத்துக்கு நீ எப்போது ஆமான்னு சொல்லாம ஆள் இல்ல மறுப்பு சொல்லுகின்றாயோ அப்பவே உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்று உன் தாய் சொன்னார்.
என் தாய் ஒரு கட்டளை இட்டது. நிபந்தனை போட்டா, காமத்தால் கண்ணு இருந்தான் உன் தந்தை, பொண்ணு வந்தா போதும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி என்று சம்மதித்தான். இருவனுக்கு திருமணம் ஆகிறது. இருவன் சௌபாத்திலே முதல்ல 7 குழந்தை வந்தது. ஒன்று பிறகு உங்க தாயானப்பட்டவள் ஒன்றா வெட்டி கங்கையிலே வீசி எறிகின்றாள். 7 குழந்தை வெட்டி விட்டாள். உங்க தந்தை பார்க்கறான், கேட்கலான்னு வாய் எடுக்கிறான். கேட்டா நம்மளை விட்டு போயிடுவாளோ என்று அச்சம் கண்டு அமைதி காத்து கொண்டு வருகின்றான். 8வது குழந்தையாக குட்டிச்சவராக நீ பிறந்தாய் பீஷ்மா. நீ பிறந்த மாத்திரத்திலே உன் தந்தைக்கு ஒரு எண்ணம், ஒருவேளை இந்த குழந்தை கொண்டுடுவாளோ, நமக்கு பின்பு நாடாள ஒரு பிள்ளை வேண்டும், என்னும் தந்தைக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே என்று பெண்ணே இந்த குழந்தையாவது நம்ம வச்சுக்கலாம், வளர்த்துக்கலாம் அப்படி என்று கேட்ட மாத்திரத்திலே மன்னா என் வார்த்தைக்கு நீ மறுவார்த்தை பேசிட்டு இனிமேல் உங்களோட நான் வாய மாட்டேன்னு சொல்லிட்டு கங்கையில குதித்து அவ கங்கையில ஜலசமாதி ஆகிவிட்டாள். அப்படி பிறந்தவுடனே தாயை இழந்த தருதலை பீஷ்மானி. ஏன்னா உலகத்திலே பாவத்திலே செய்யக்கூடியது மிக கொடிய பாவம்னா 3 பாவம். அது என்னன்னு தெரியுமா? என்ன பாவம்? ஆவத்தி, ஸ்ரீவத்தி, சிசுவத்தி. என்றால் பசு. பசுக்களை ஒரு காலமும் வதை செய்வது பாவம், கொல்லக்கூடாது. பசுக்களை கொல்லக்கூடாது, பெரும் பாவம். அது மட்டும் இல்லை, ஸ்ரீ என்றால் பெண்கள், பெண்களையும் கொலை பண்ணக்கூடாது, அதுவும் தீங்க முடியாத பெரும் பாவம். 3வது சிசுவத்தி, சிசுவென்றால் குழந்தை, குழந்தை கொள்வதும் பெரும்பாவம். அப்படி 7 குழந்தைகளை கொண்டாலே உன் தாய் சரியானவளா? 7 குழந்தை கொள்ற வரைக்கும் அதுக்கு ஆமோதித்துக் கொண்டிருந்தானே உங்க அப்பனும் சரி கிடையாது, உன் தாயும் சரி கிடையாது. அட 8வதாக பிறந்தாயே பீஷ்மா, நீ யாரும் சரியாக வளர்ந்திருக்கின்றான். நீ என்ன பண்ண தெரியுமா? நீ மருத்து கூறு வாட்டை தள்ளி மல்லுக்கு தோணாச்சு. உனக்கு தம்பிமா 2 பேர், சித்ராங்கதன், சித்திரவிஜன். நீங்க 3 பேர் அதே பேர் உங்க அப்பனும் போல காட்டுக்கு வேட்டையாட போனீங்களா? அங்க காசி நாட்டு இளவரசிகள் 3 பேர், அம்பா, அம்பிகை, அம்பாலிகை 3 பெண்கள் வந்தார்கள். உன் தம்பிமார் 2 அம்பிகை, அம்பாலிகை என்று பெண்ணின் மீது ஆசைப்பட்டார்கள். சூரியத்துக்கு போன கம்நாடி நீ அம்பிகை, அம்பாலிகை மட்டும் கொண்டாடாம 3வது பொண்ணு, முதல் பொண்ணு அந்த அம்பாவையும் தூக்கிட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் காதல் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு இந்த முதல் பொண்ணு அம்போடு நிற்குது. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு நாட்டு இளவரசனை காதலித்தாள். நீ இடையில பூந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தோடனே எவனோ நாய் தொட்டப்பானோ நாய் தமிழ் தான் கட்டணுன்ட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். அந்த பொண்ணு வேற வழி கிடையாது, உன்னையே வந்து என்னை நீ மணந்துக்கோள் என்று உன்னை கேட்டாளா? கேட்டது. நீ என்ன சொன்ன? நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். ஓ, அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கிறேன். அதனால முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பொண்ணு எவ்வளவு கெஞ்சி பார்த்தா முடியல. நேராக ஒரு குரு பரசுராமத்தில் சென்று முறையிட்டார். அவர் வந்தாரா? வந்தார். உங்ககிட்ட பேசினாரா? கேட்டார். கல்யாணம் பண்ண சொன்னாரா? திருமணம் செய்து கொள்ளு கேட்டார். நீ என்ன சொன்ன? முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்படியே வார்த்தை கை சல்லுப்பாய் போச்சு. கை சண்டை ஆகிவிட்டால் 2 பேருக்கும் போரே கிடைக்க ஆரம்பித்தது. அப்படி யுத்தத்தின் முடிவிலேயே குருவையே தோற்கடித்த குரு துரோகி பீஷ்மானி. துரோகிகள் எப்படிப்பா சொல்ல முடியாத? குருவை தோற்கடிக்கலாமா? ஏமா என் தந்தைக்காக நான் வாழ்வே அர்ப்பணித்துட்டேன். அப்போ குரு வார்த்தை. அப்ப அந்த பொண்ணோட வாய்க்கு என்ன ஆகுது? பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்ல, ஆனால் பெண் பாவத்தில் அமைந்த அவர்களை அழைச்சின்னு வரும்போது யார் திருமணம் செய்யறாங்கன்னு தெரியாத கம்யூனிட்டி முதல்ல தெரிஞ்சுன்னு போயிட்டார் வேண்டித்தானே. தெரிஞ்சவங்க திருமணம் ஏற்பாடு ஆகிப்போச்சு. உன் தம்பிமா 2 பொண்ணு தானே சொன்னாங்க. அந்த 2 பொண்ணு யாருன்னு பக்கத்துல கேட்டாலும் இந்த பொண்ணு தானே அம்பிகை, இந்த பொண்ணு அம்பாலிகன்னு பேர் சொல்லியிருப்பாங்க. அது 2 தூக்கலாம் முடிஞ்சு போண்டா பேசுறப்போ சரி. இந்த பெரியவங்க எல்லாம் முடிஞ்சு போ, அதான் இவன் செய்த தப்ப மறிகன்னா முடிஞ்சு போகுதுன்னு சொல்லிடுங்க. அப்படியே உன் யோகத்துக்கு சரி கிடையாது, உங்க அப்பா யோகம் சரி கிடையாது, உன் தாய் யோகம் சரி கிடையாது. கஷ்டமா அந்த தத்த வாண்டிக்கிற தாயா கொஞ்சம் மரியாதை பாவம். ஆமா, யாருக்கு கொடுக்க சொன்ன? பகவான். பகவானா? இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா?
சொல்லிட்டு இவன் சொல்றான். இவன் சொன்ன வார்த்தை கேட்டு இவன் செஞ்சான். இது எதுவுமே சரி கிடையாது. எல்லாருமே சொல்றாங்க. ஏய், போய் உக்காரு போ. நேரம் தெரியலடா. உனக்கு நேரம் தெரியலன்னா உட்காந்துட்டு போய். ஏன்னா பெண் பார்த்து தள்ளி போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. என் பொண்டாட்டி அப்பவே சொன்னான், அந்த யாகத்துக்கு நீ போவாதே, உனக்கு ஏதாவது அவமானம் வரும், ஆபத்து வரும்னு சொன்னான். அவ பேச்சு கேட்டு அங்கேயே இருக்கணும். மானவன் தகுந்த மன்னன் தர்ம யாகத்திலே மானமுள்ள எந்த அரசு இருக்க மாட்டாங்க. இந்த சாமி கொடுத்தா வெளிநாடு செய்ய போறேன். நான் கூட மானமுள்ள அரசு யாரா இருந்தாலும் வாழ. அண்ணா நீ தம்பின்னு பேத்தியா? எனக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது மேல இருந்து கீழ வரைக்கும். தம்பி சொல்லாத. தம்பி தான் கூப்பிட முடியும். ஏதோ ஒண்ணுண்ணா. இல்ல எதுக்கு எங்க கோபத்தோடு செல்கிறாய்? கூப்பிட்டா சாப்பிடாது செல்கிறாயா தம்பி? உங்க வீட்டுல சாப்பாடா? கோபத்தோடு செல்கிறாயே. மானம் இல்லாத வீட்டுல எவனா ஒரு பிடி சோறு தோப்பிடுவனா? எனக்கு கோபம் தான். இருப்பா, இருந்து பார்த்துட்டு எல்லாம் முடிச்சிட்டு பாப்பா. ஏன்னா பாதி திட்டு மீதி திட்டு போடான்றியா? சரி ஓடு அண்ணா. தம்பி ஓட வையா. இந்த கிழவன் செய்த வேலையை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நீ செஞ்சதானே நான் இதுவரை ஜீரணிக்க முடியல. யாரும் சொல்லலையாப்பா? ஏன் தெரியுமா? ஏன்? ஏன்னா உன்னை எப்படி என் மனதிலே கோவில் கட்டி வைத்திருந்தேன் தெரியுமா? எப்படி பார்த்தா? உங்களை எப்படி எல்லாம் நினைத்து வந்தேன் தெரியுமா? இந்த மன்னர் மன்னாவது பொன்னால காணில் மாது. இந்த உலகத்திலேயே மலர்களிலே சிறந்த மலர் தாமரைன்னு சொல்றாங்க. ஆமாப்பா. அதிலும் இருவகை தாமரை, பெண் தாமரை, செந்தாமரை. வெண்தாமரை அமரக்கூடிய சரஸ்வதி தேவி. ஆமா. செந்தாமரை அமரக்கூடிய லட்சுமி தேவி. இந்த உலகத்திலே கல்வியும் செல்வமும் ஒன்று சேர இருந்தாதான் வாழ்க்கை மென்மேலும் நல்லதுப்பா. அப்பேற்பட்ட சரஸ்வதா தேவிக்கும் லட்சுமி தேவிக்கும் மனதிலே மனசார உன்னை கோயில் கட்டி வச்சிருந்தேன். அப்படிதான் பார்க்கணும். அப்படிதான் பார்த்துருந்தேன். ஆனா என் கனவு நடத்தினேன். இந்த கிழமை பேச்சு காட்ட, இந்த கம்நாட்டுக்கு தாமரத்தை கொடுத்த, அப்பயே உன்னை மதிப்பையும் மரியாதையும் குறைத்து கொண்ட தர்மா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. எக்கர் கட்டினா போடா. அண்ணன் கோபால உங்க அப்பனை கோப்புறேன். இப்பதான் உருப்படியா கை கட்டிக்கிறேன். ஏன்னா தவறு செய்த மட்டும்தான். நான் என்னடா தப்பு செய்தேன்? அப்ப ஏன் கை கட்டினேன்? பிஞ்சி பையன் சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டு பண்ணணுமா? ஏன்னா இவனுக்கு என்ன என்ன தெரியுமா? சிறசால பெரியவன் நீ ஒரு ஆளு சொன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கொடுத்துட்டு போனான். அவன் மட்டும் சொல்லிட்டு நம்ம தான் பெரிய மஞ்சள் வாங்கிக்கிறான் பாரு. இதோ இருக்கிறவன் நீ கொடுக்கத்தானே அவன், நீ சொல்லவே தானே அவன் அப்படிக்கிறான். ஏய் என்னடா சொல்ற? உன் மோதல் முக்கியத்துப்பா, நீ கிளம்பு. நடா போய் வரட்டுமா? மறுபடியும் கூட மாட்டியா? போய் வரேன். போன்னு சொல்லும்போது இங்க வா, உனக்கு கொஞ்சம் போய் உனக்கு சுகர் இருக்குது. முதல்ல நீ 4 மணி நடந்துன்னு போ. நடந்துன்னு போ, அப்பதான் வரும் கொஞ்சம். இப்ப இவனு நான் தானுமா? வேணா வேணான்னு இவனுக்கு கொடுக்க வேணான்னு சொன்னேன்னு ஏன் கொடுக்க கூடாது? நான் தான் கேட்டீங்களா? ஏன் துணி மேலதான் இருக்குமா? கட்டுறங்க. கட்ட மாட்டா ஒரு மரியாதை கட்ட மாட்டா. எப்ப கட்டுவ? கேட்ட பிறகா? இல்ல கேட்க.
இவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு சொன்னேன். அடுத்தது என்னன்னு வருது? நான் சரியில்லைன்னு உன்னெல்லாம் எவன்டா சொல்லுவான்? அதான் கேட்டேன். இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு நாள் வாதாடுகின்றேன். இவனுக்கு ஏடா கொத்தீங்க, இவனுக்கு ஏடா கொத்துன்னு கேக்குறீங்க. அப்படி இவனுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அப்படி என்ன கேட்டு போச்சு அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டீங்களா? கேட்க முடியாது. கேட்காதுன்னு நானே சொல்றேன். சொல்லுங்க. இவனுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னா, இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இவன் ஊரிலே தாயின் மகனை சரியாக்கி ஏன் இல்ல ஏங்க ஏன் கொடுக்க கூடாதுன்னா ஏன் கொடுக்க கூடாது? பகவான் சார் நீ எப்பேற்பட்டது தெரியுமா? எப்பப்பட்டவே? பிறந்தது ஒரு இடம், ஒரு இடம். வளர்ந்தது ஒரு இடம், ஒரு இடம். பொங்கி தொண்டது ஒரு இடம். ஒரு இடம். இவர் எங்க போறதா தெரியுமா? எங்கே? வடமதுராபுரி பட்டினம். வடமதுராபுரி பட்டினம். கம்சுல சிறைச்சாலையிலே ஆமா. வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் தேவைக்கு வயிற்றுல ஆமா ஒன்னு போச்சு போய் கேவன். அது 8வது குடிச்சோர்னா இதுவும் 8வது குடிச்சோர் தான். குடிச்சோர்த்தா எல்லாம் 8 முன்னாடி நிக்கிற பேர் என்னதான் சொல்லணும். நீ குடிச்சோர்த்தா நான் சொல்ல மாட்டேன். எட்டி பார்த்தா இதுவரை அந்த சாட்டை தொடவில்லை. அது சாட்டை தொடாதீங்க. அதுவரை நல்லது. ஆமாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? வளர்ந்தான் பிறந்தானே. ஆமா. அங்கிருந்து அவன் தாய் மாமா கம்சு கொண்டுடுவான்னு சொல்லிட்டு எப்படியோ ஏமாற்றி மாற்றி காவலர்களை ஏமாற்றி இவன் போய் சேர்ந்தான் ஒரு இடம். ஒரு இடம். எங்க வளர்ந்தான் தெரியுமா? அதுதான் ஆயர்பாடி. ஆயர்பாடி. ஆயர்பாடி என்றால் ஆயர்கள், ஆய்ச்சிகள், ஆமா, இடையர்கள், இடையச்சிகள். ஆ. அவங்க யாரு? யாதவர்கள். யாதவர்கள் வாயில ஆயர்பாடி. ஆமா, ஆயர்பாடி. அங்க போய் வளர்ந்தான். வளர்ந்தானே. ஆமா. சும்மா இருந்தது. சும்மா இருந்தாரா? இது கையால சும்மா இருக்கும். என்ன? கோரங்கையில பூமால் கச்சா அந்த கதை இது கையில இது போய் போச்சு. வளர்ந்தது அந்த இடம். அந்த இடம் இப்ப இருக்கட்டாங்க தெரியுமா? எங்கே? துவாரகாபுரி பட்டினம். துவாரகாபுரி பட்டினம். சராசந்தா செடியில பயந்துகின்னு செத்தவங்க நடித்து ஊரை பேர்த்து கொண்டு கடலில் குதித்து அங்க ஒரு தீவு உருவாக்கி துவாரகாபுரி பட்டினம் இப்போ அங்க இருக்குது. அங்க இருக்கிறார். ஆனா 3 இடத்துல போய் சொன்ன கம்னாட்டி இது. அதானே. ஏன்னா இவன் வளர்ந்தா பாரு. எங்க வளர்ந்தான்னு சொன்ன? ஆயர்பாடி. அந்த ஆயர்பாடியிலே அந்த பெண்கள் இருக்காங்க பாரு. பெண்கள் அவங்க என்ன வேலைன்னா ஆடு மாடு மேய்ப்பது, பால் கறப்பது, தயிராக்குவது, மோராக்குவது, வெண்ணையாக்குவது, நெய்யாக்குவது எவ்வளவு பண்ணுவாங்க. எவ்வளவு செய்வாங்க. அதை எத்தமா விற்பாங்க. மொத்தமே வித்துணுமா? அது எப்படி ஒரு நாள் தான் அண்ணாட விக்குமா? மீன் போச்சுன்னா ஆனா கீழே வச்சா அந்த குழந்தைங்க குரங்கு போய் கூட்டிங்க. இதுக்கு ஓட ஓடவும் காலில் போட்டா கீ ஊத்திக்கும், அதெல்லாம் கொஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பானையை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி உரியாக கட்டி மேல தொங்க விடுவாங்க. ஏன்னா குழந்தை கையில படகாது எட்டாதுன்ட்டு. இப்படி இருக்கும்போது இது குழந்தையா வளர்ந்துச்சு பாரு. குழந்தையா இருக்கும்போது குழந்தை வளர்ந்தாங்க சும்மா இருக்காது. இதுதான் ஒரு குரங்குனா இது கூட ஒரு 4-5 குரங்கு குட்டிங்க இருக்கும். சின்ன சின்ன பசங்க கூட்டாளிங்க இது சேர்ந்துக்கின்னு இரவு நேரத்திலே யார் வீட்டுல உரி இருக்குதுன்னு பாத்துக்கின்னு குரங்கு போல பதுங்கி சென்று கூட்டிட்டு போனா பாரு. இதெல்லாம் எதுக்கிட்டு போனா அப்பதான் தெரியுது. ஒண்ணு மேல ஒண்ணா படுக்க வச்சுட்டு எட்டாது அது படிக்காட்டு மாதிரி ஒண்ணு மேல படுக்க வச்சுட்டு இந்த குரங்கு மேல ஏறிக்கிட்டு தெய்வங்க அது ஏதோ ஒண்ணு விடுற பானையில கை விடுமா. கை விட்டு கொள்ளைகிற வெண்டைங்க எடுத்து அப்படி சாப்பிட்டானா அது பரவாயில்ல. அது ஏதோ குழந்தை திருத்தான நிறைய இருக்கும். அது நானா அப்படி சாப்பிடாது. இந்த ஓடிய பானையில ஒன்று கீ வைக்கும். கீ வச்சுன்னா அது வந்து விடும். இதுதான் இப்ப சிமெண்ட் தர. அப்பெல்லாம் மண்ணுங்க சாணி போட்டு போய் இருப்பாங்க. அதுவும் யாதர் ஓட்டுல சாணிக்கா பஞ்சம். மொத்த ஆடு மாடு தானே போட்டு ஓட்டிட்டு பாருங்க வெண்ணெய். அப்படி ஒரு குழம்பு இப்படி ஒரு குழம்பு குழைப்பான். ஆனா அதுல வெண்ணெய் எது சாணி எதுன்னு அவங்களுக்கே தெரியாது. நல்லா காட்டுங்க. நக்கி பயங்கரமா அப்படி திருட்டுத்தனமாக சென்று பாடைகளில் உள்ள அந்த வெண்ணெய் பால் செய்யும் வெண்ணெய்களை திருடி கொண்டவர் பேருங்க அப்பவே சொல்லுவாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இவன் அந்த பாடைகளை எடுத்து போட்டான் பாரு. ஒரு நாள் இந்த சத்தம் கேட்டு இந்த பெண்கள் தூங்கி இருந்தாங்க வீட்டுல வீழ்ச்சிக்கினாங்க. பார்த்தோம்னா உடனே ஒண்ணு மேல ஒண்ணா இது மேல நின்னுச்சா
கீழத்தெல்லாம் பயம் வந்து சேலை மாட்டி வந்து திண்டு ஏந்து ஓடிச்சு பாரு கீழத்தை எந்த மேல கத்து தன்னால பொத்துக்கு இது கீழே வந்து இதால சுதாரிச்சு ஏந்து ஓடுறங்காட்டியும் எட்டி குடி முடிச்சாங்க ஒன்னொன்னா புரியுது தள்ளவது மொத்தமா புரியுது குடிமை பிடித்தார்கள் மூடியில கட்டினாங்க மத்து வச்சுக்கணும் சும்மா மத்து 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 மத்த மாத்திர வலித்தாங்க முடியல உடனே பெண்கள் காலை பிடித்து கொண்டு ஐயோ என்னை விட்டு விடுங்க அம்மா என்னை விட்டு விடுங்க அம்மா இனிமேல் கொண்டு வர மாட்டோமா அம்மா இனிமேல் கொண்டு வர மாட்டோமா விட்டு விடுங்க என்று கேவலம் காலையாத்தாலே என் கால வீரன் ஏங்க முட்டாசி மாத்தி அண்ணா முடிஞ்சு போச்சு கப்பல்ல 10 பேர் கூட்டுமே திருப்பதி எல்லாருக்கும் மொட்டை போட்டு அவங்கள சும்மா ஒரு வேட்டி சத்தி எடுத்து கொடுத்துரு எனக்கு மட்டும் ஒரு 4 சவரத்துல 3 அடிச்சு போடு என்ன தவறு 10 மணிக்கு ஏன்னா காலையாத்தாலே கால வீரன் இவனுக்கு நான் செய்யணுமா நீ தான் எனக்கு போடுங்க பைத்தியம் உன் காலை பிடித்து நான் கெஞ்சல அப்படி குந்தினால் முழங்கை ஊன்றி எழுந்தக்கூடிய பெண்கள் பெண்களை காலில் விழுந்து கெஞ்சலாட இவனால தெய்வம்ன்றீங்க அவர் செய்யலாங்க ஆனா ஆண்கள் இப்படி உட்காந்தானா இப்படி எழுந்துக்க முடியும் ஆனா பொம்பளை கொஞ்சம் கஷ்டம் ஒரு கையை பூமியில ஊன்றி ஒரு பக்கமா தான் எழுந்துப்பாங்க அப்படி கொஞ்சம் நான் முழங்கை ஊன்றி எழுந்தக்கூடிய சீ பெண்களை காலை பிடித்து கெஞ்சலாரு இவங்க அமல் தெய்வம் திருட்டு பையனுக்கு அமல் தெய்வம் திருவிளையாடங்க அவருக்கு சின்ன வயசுல வெண்ணெய் திரண்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மண்ணை திரண்டா ஒருத்தவன் கண்ணை திரண்டா அது அப்புறம் ஒரு பெண்ணை திரண்டா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா திருட்டு என்ன ஒன்றை திருட்டுக்கெல்லாம் முதத்தாமலம் கொடுத்து விட்டா நாடு தாங்குமா திருவிளையாடல் அவருடைய ஏன் தெருவில் விளையாடுவானே திருவிளையாடல் அப்ப நான் பண்ணனா அதுல திருவிழான்னு சொன்னீங்களா நீ பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க அது என்னடா நான் பண்ணா ஒத்துக்க மாட்டேன் அவன் பண்ண மாட்டேன் ஒத்துக்க அதே திருட்டு வேலை நான் பண்ணா நீ பண்ணனா கம்பத்தை கடிப்பாடு சாத்தாங்க பொத்து சரி ஏன்னா சின்ன வயசு புத்தி தெரியாத வயசு அட ஏதோ ஒன்று ரெண்டு எடுத்து திருடி தொண்டானா வச்சுப்போமே ஆனா அதை மன்னிச்சிருக்கேன் சரி இதை மன்னித்து விட்டேன் இது கொஞ்சம் வளர்ந்தது இது வளர்ந்தது அப்ப என்ன பண்ண தெரியுமா அப்படி வளர்ந்து விட்டு அங்க ஆடு மாடு மேய்க்கிறது அவங்க தொழில் ஆமா இது மாடு வேற என்ன செய்ய போகுது அவரும் அந்த இருந்திருப்பாரு ஆடு மாடு மேய்ப்பான் ஆமாங்க அப்படி மேய்க்கும் போது இந்த பத்தையா இது ஒரே கருப்பு ஆமா இது கருப்பு கால போட்டுக்குது செருப்பு அதுவும் கருப்பு ஆமா மேல போத்திருக்கான கம்பளி ஆடு அதுவும் கருப்பு தான் கையில வச்சுங்க ஊதாங்குயில் இல்லைங்க புல்லாங்குழல் என்ன பண்ணுவாங்க ஊதுவார்கள் ஊதாங்குயில் என்ன பண்ணுவாங்க அதுவும் அறுப்பு ஊதுவார்கள் ரெண்டு ஒண்ணு தான் போடா அதுவும் ஒரே கருப்பு இது மேய்க்குது பத்தியா நான் வெள்ளாடு நான் வெள்ளையா இருக்கும் அதுக்கு எவன்டா பேர் வச்சா வெள்ளாடுன்னு கருப்பாடுன்னு வைக்கணும் கருப்பா இருக்கும் அதுவும் ஒரே கருப்பு ஆடு மாடு மேய்ப்பதுக்கு எடுத்து சக்தி தான் போய் தடிகோல் தாத்தா மாதிரி இது புதுசா வச்சுங்குது அது 10 வயசு பையங்காலத்துக்கு கொம்பு வச்சிருக்கோம் சொத்து ஆமா அது ஆமாடா ஆடு கொடுறாங்களே அந்த கொம்பு கொடுப்பாங்க என்ன எனக்கு அப்புறம் இந்த வேலைக்கு இந்தாமா சரி அது அவ்வளோ கறி எல்லாம் எடுக்கும் அந்த தடிகோல் அதுவும் கருப்பு அந்த தடிகோல கட்டி நம்ம மதிய சாப்பாடு கறிமலா அந்த கஞ்சி பல்லாவும் கருப்பு அந்த பல்லாவ பின்னாடியே நாக்கு தொங்க போடணும் ஓடிடும் குட்டல் அந்த நாயும் கருப்பு ஆடு மாடு மேய்க்கும் போது இந்த கஞ்சி பல்லாவை மத்தடி வச்சுட்டு ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த கஞ்சி பல்லாவை உள்ள மூக்க விடுத்து அண்டங்காக்கா எங்க இருக்கிறது அண்டங்காக்கை அந்த அண்டங்காக்காவும் ஒரே கருப்பு இவன் கிட்ட போனா பருப்பு
அப்படியே போய் கரிய மூஞ்சி கருப்பணம் கடாம தத்தாம நேரலாம் யார் பாக்குறாங்க செய்யுதான் சரி அதெல்லாம் விடு செயல் தான் முக்கியம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு போது பாரு காட்டுல போகும்போது திடீர்னு அட மழை வந்து விட்டால் அடா மழை விடாது பெய்யுதுன்னா சரி நீ போற மழை பெய்யுதுன்னா என்ன பண்ணுவ ரெண்டு தூரம் விட்டாலே ஒதுக்கு மரத்தடி போய் நின்னுவேன் மரத்தடியில தங்குவேன் ஒண்டுவேன் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டாரு ஒண்ட மாட்டாரு முதல்ல 4 கல்லு தேடி எடுத்து 4 கல் எடுத்துனாரு 4 முட்டிக்கும் கால வச்சுட்டு கவுந்து வச்சு பத்துட்டு குஞ்சா மாதிரி போட்டுவாரு முட்டி கையில ஒரு ஜம்பாங்கோட அந்த ஜம்பாங்கோட எடுத்து மேல போயிட்டு பாரு மேல போயிட்டு ஏன்னா அந்த ஜம்பாங்கோட வந்து அந்த அளவு பின்னப்பட்டு இருக்கும் நல்லா பின்னிருப்பாங்க அவ்வளவு சேர்க்கையா அப்படி என்னதான் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீர் கூட அந்த ஜம்பாங்கோட மீறி உள்ள போய் இவனுக்கு நனையாட்டான் உள்ள போவார் இவரு ஒண்ணு நனைய மாட்டாரு 4 முட்டி வச்சு பாத்துக்கிறான் பாரு ஆனா அவன் கவட்டை கடியில காலு கிடியில கவட்டிக்கு அந்த கவட்டைகள்ல ஜலமானது மழை நீரானது ஆறு போல பெருக்கு ஓடும் கவட்டி தண்ணி ஓடும் இது ஏன் சொல்லுனா அது ஓடுதான் இதுக்கப்புறம் ஏன் சொல்லுனா இந்த உலகத்திலே பூமாதேவி ஒரு பெண் கங்காதேவி ஒரு பெண் அவளும் ஒரு பெண் பெண்களை அவமானப்படுத்த கூடாது யாருமே ஜலம் அதாவது நீரை தண்ணியே காலுக்கு சந்திர விடக்கூடாது அனுமதிக்க கூடாது பெரும்பாவம் அப்பேற்பட்ட பெரும்பாவம் கங்கை அவமதித்தே கவட்டிக்கு அடியில விட்டு இந்த கரப்படுங்க தமிழும் கண்ணியவாங்க எவ்வளவு ஸ்மார்ட் திங்கிங் பட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கென்னிவா கண்ணிவா நீங்க பட்டுன்னு வாசல் பண்ணிக்கிறாருல நீ பட்டுன்னு வாசல் விட்டு சரி சரி சின்ன வயசுல ஏதோ திருடா புத்தி இல்லாம திருட்டா சரி ஒத்துக்கிறம்பா சரி அட அவங்க வந்து நான் இருக்கட்டும் சரி விடு ஆடு மாடு மேய்க்கதான் அவன் வேலை அவன் குற்றம் சொல்ல விடாது அதெல்லாம் விடு இன்னும் ஒரு பேமானித்தனம் நம்மள விடுவாங்க இவன் இன்னும் கொஞ்சம் வந்தான் வாலிப வயது ஆனா அது ஒண்ணு மாதிரி வயது ஆனானே அப்ப பண்ணா ஒரு லக்காரி சொன்னா அது என்ன பண்ண தெரியுமா காலை அங்க உள்ள பெண்கள் அனைவரும் தந்த மாலையை கலந்து வைத்து விட்டு கனமலை வைத்துட்டு யமுனையில இறங்கி யமுனா நதியிலே ஜலக்கடை குளிப்பாங்க குளிக்கிறாங்க குளிக்கும் போது ஆடைகளை கலந்து குளிக்கிறாங்க சரி ஒண்ணு கேக்குறேன் பெண்கள் குளிக்கிற இடத்துல ஆண்கள் போலாமா நீ போவியா பொம்பளை குளிக்கிறான் தெரிஞ்சா போவியா ஏன் போக மாட்டேன் ஆமாண்டா சொல்றா நல்லா சொல்லி கொடுத்துட்டு தப்பு போகக்கூடாது தானே உனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தெரிஞ்சுமே தெரிய விடாதா என்ன பண்ணாரு இவர் என்ன பண்ணாரு பதுங்கி 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 போவான் சென்று இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து கைமையில் இருக்கிற ஆடுகளை ஒன்று கலந்து கவர்ந்து பக்கத்துல ஒரு பொன்னை மரம் இது பொங்க மரம் அது பொன்னை மரம் அப்படி கிழக்கு ஒரு சேலையை ஓட்டு போட்டு அவர் ஒரு கொலையில குரங்கு போல உட்காந்துப்பார் உட்காந்து சும்மா இருக்க மாட்டான் கையில ஊதவங்களை வச்சுக்குது அதை ஒத்து ஊதுவான் எவ்வளவு நேரம் குளிப்பாங்க குளிச்சுட்டு கரையெல்லாம் சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கரைமேல் இருந்த ஆடை காணவில்லை அக்கா சத்தம் கேட்டு அப்படியே வருகிறார்கள் கரையேற முடியல தந்த மாடுகளை மறைத்துக் கொண்டு தண்ணியிலே உட்காந்து வருதுங்க கரை ஓரமா நின்னுங்கன்னு பார்த்தா கிளைக்கு ஒரு சேலையாக்குது குரம் போல உட்காந்து பகவான் குழந்தை அந்த பொண்ணோட கேக்குதுங்க கண்ணா எங்கள் மரபிலே தோன்றியாச்சு எங்கள் குலத்தில் உதித்தவன் உனக்கு நாங்க அத்தம் வர ஆகணும் உங்க மாமாலாம் காத்துங்கிறாங்க மாமாலாம் பாக்கத்து காத்துக்கிறாங்க என்னது பாக்கு ரொம்ப நேரமா ஏன்னா நேரம் ஆகி போச்சு போகும்போது அதனால எங்க ஆடையில கொடுத்துறா கண்ணா நாங்க போன நான் சொல்ல வீட்டுக்கு வர்றாஜா நல்லவனா இருந்தா கொடுத்துருக்கணும் என்ன பண்ணிருக்கணும் பட்டு கொடுத்துருக்கணும் இவரு கொடுக்க மாட்டாராம் அப்படி அத்தைங்களா அம்மா ஒய்ஃப் இருந்தா தண்ணி குடிக்கணும் கேக்குறீங்க தண்ணி மனுஷன் கேட்பீங்க இப்படி கேட்டா தரமாட்டு
ஒருவர் பின் ஒருவராக வந்து கரையேறி வந்து மேல ஏறி உங்க காலை நிகழ நீட்டி கையை மேலே உயர்த்தி கண்ணாமணி வண்ணா கார்மக வண்ணா கலத்தா கோவிந்தா கோபால மாதவ யாதவ மசூதன பரந்தாம பரந்தவ பரந்த ஆபத்தாண்டவ கொரோனா கண்ணா ஷேலே கோரா கண்ணா பரந்தம் ஏன்னா தமிழ்ல இப்படி மஷன் நிக்கிறாங்க தெரியல மச்சினி தான் கொடுக்க மாட்டார் எப்படி வரணும் மேல ஏறி வந்து கரை மேல வரணும் அவனை பார்த்து தூக்கி காமிச்சா இப்ப என்ன பண்ணுவான் கொடுப்பாரு அவன் என்ன பாப்பான் அவர் பார்த்து வர மாதிரியா பொண்ணுங்களாம் யோசித்தாங்க சரி இப்படியே பண்ணா ஊர்ல இருக்கிற எல்லாம் வந்தா பாத்துருவான் ஊர்ல இருக்கிறலாம் பாப்பா ஊர்ல இருக்கிற எல்லாம் பாக்கிறதுக்கு ஒருத்தனே பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு கூட்டணத்துல யாருக்கு தெரியாது அப்படின்னு வேற வழி கிடையாது இந்த ரேஷன் கார்டுல பொருள் வாங்குற மாதிரி ஒண்ணு பண்ணு ஒண்ணா வருது சரி அது அட்டையத்துல காமிச்சு போறாங்க காட்டாங்க இவர் ஒண்ணு ஒண்ணா எடுத்து போடுறாரு பிரிண்ட் பண்ணி அதுல எழுதி அனுப்பிச்சு அது போட்டோம்லே இப்படி போனாங்க கேவலம் சரி பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்தில் சென்றவனே அப்படி பெண்கள் குளிக்க இடத்தில் சென்று இப்படி கேட்டதான் உடம்பு சொன்னாங்க அப்படி காம எண்ணத்தோடு பெண்களின் அங்கங்களை பார்த்து கவர்ந்த இந்த கல்வனுக்கு முதலிடம் தப்பு தப்புங்க மகரிஜோ அப்படிலாம் கிடையாது அவ்வளவு எங்க பாட்டியம்மா சொல்லிக்குது என்னன்னு யாரா இருந்தா ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தண்ணியில குளிக்கும் போது ஆடு இல்லாம குளிக்க கூடாதான் நிர்வாணமா குளிக்க கூடாது துணி ஏதாவது கட்டிக்கணும் கோமணமோ அது ஏதோ ஒண்ணு கட்டாங்க வீடு நீ சொல்லுன்னு சொல்லிதான் அப்படி தப்பா கங்காதேவி பொண்ணு இல்ல சாபா அந்த கங்கையில போய் குளிக்க கூடாது அப்போ இவன் எதுக்கு போனா பாடம் போட்டார் ஒரு வாத்தியாரு அவங்களாம் சரி இவன் பாட புகட்ட புத்தி சொல்லவே போனான்ல வச்சுக்கோ எப்ப போனோம் தெரியுமா எப்ப குளிக்கிறதுக்கு போறாங்க பத்தியா முன்னாடி போயிருக்கணும் குளிக்க போகும்போதே நிறுத்தி ஏய் நேற்று பார்த்த மொத்த துணி கரமலை வந்துட்டு இது மாதிரி குளிக்கூட தப்பு கங்காதேவி பெண்ணு அவமானப்படுத்த கூடாது உள்ள போட்டு குளிங்க உள்ளாடை அணிந்து கொண்டு குளிங்கோ போகும்போது தடுத்து சொல்லியிருந்தானா நீ சொல்ற மாதிரி இவன் தெய்வன்டா சரி அப்படி செய்யல ஆனா அததான் விட்டுட்டான் சரி குளிச்சிட்டு கரையேறி துணி மாத்தின்னு வர்றாங்களா அப்பயாவது மடக்கி துணி மாத்திங்க அப்ப எப்படி நீ குளிச்சிங்க துணியில குளிச்சிங்க அப்படி குளிக்காதீங்க தப்புன்னு நீ சொல்லியிருந்தானா நீ சொல்ற மாதிரி இவன் தெய்வம் தப்பு இல்ல ஆனா இவன் என்ன ஆகுது கிடையாது இந்த பாடமோ புத்தி சொல்லதோ வேணும் கிடையாது போய் பார்க்கணும் சரி அப்படியாவது ஆசையை தீக்கணும் அப்படி அந்த பெண்களின் அங்கங்களை பார்த்து ரசித்த காம எண்ணம் கொண்ட இவனுக்கு நீ மதிந்து பாத்துக்கிறப்ப மொத்தத்தையும் அப்படித்தானே என்னது நீ மொத்தத்தையும் நீ மதிந்து பாத்துக்கிற அவர் படத்துல டேய் பார்த்தால் தான் தெரிய வேண்டுமா இல்லன்னு சொல்லானே இல்ல அது நம்ம பேசுறோம்ல அதுதான் பண்ற பகவான் பத்தி பேசணும் எல்லாருமே கலக்கலான்னு நல்லது பண்ணது பேசணும் நல்லாவே பேசணும் டேய் அந்த பையன் அப்படி ஊர்ல கோயில் கட்ட நம்ம அன்னதானம் பண்ண அப்படின்னு சொல்லி அதை பண்ணு அப்படித்தானே பேசுவாங்க நல்லா கிடையாது 2 அடி குத்துனால இந்த ஊர்ல போறாங்க பிரச்சனை ஆசிப்பா அந்த மாதிரி பேசுவோம் அப்படி கேவலம் பெண்களின் மானத்தை பார்த்தவனுக்கும் பெண்களை திருடுவதற்கு கண்ண திருட்டு பையனுக்கும் பொம்பளை பார்த்த பையனும் பொம்பளை சோக்குள்ளவனுக்கு இவனுக்கு எல்லாம் போய் சம்பளத்தை கொடுத்து விட்டாங்களே சொல்லி புரியாது கிடையாது ஆடியமா கேட்டு நேத்துக்கு ரொம்ப நேரமா இருந்தாலும் பசங்க இருமா ஒரு 2 நிமிஷம் இருமா பொறுமையா சொல்லுங்க உழைப்பதற்கு நான் என்ன அந்த பாட்டு எனக்கு இது சின்ன வயசுல இருந்து தான் முக்கியமா எப்போ இதுவாச்சு ஏன்னா வேற யாரும் கிடையாது என் சொந்த மாமன் புள்ளதான் மாமன் அவனுக்கு நான் அத்தை பிள்ளை எப்படி நான் என் தாய் சாப்பிட்டு இருக்கின்றாளா இருக்கின்றாளா இவங்க எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவர் இவங்க அப்பா வசுதேவன் அவன் முன்னாடி பிறந்தவன் சரி அதுக்கு பிறந்தது இது நான் அத்தை பிள்ளை தானே எனக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் பறியப்பட்டாரு நாட்டு இளவரசி ருக்மணி அம்மா அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணாங்க இது ஒப்புதாமலம் ஆகிவிட்டது ஆனா கல்யாணம் போயிடுச்சுனா கிட்ட போயிடுச்சு மணமடியில மணமகன ஜாம் உட்காந்து
உட்காந்துக்கிறேன். நீ உட்காந்துக்கிற ஷேவுக்கு பண்ணிக்கிட்டு போய். ஆமா காரியத்தை தான் சேவ் பண்ணிருக்கேன். அம்மா சார் மணி மீசல சேர்த்து போல கொஞ்சம் சிறப்பாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பொண்ணு வந்து காத்திருந்தா நீ உட்காந்துக்கிற வரும் இவர் என்ன பண்ணார் பின்வாசல வையாம அந்த பொண்ணை திருடுமா இவரு கல்யாணம் பண்ணினார். லுக்கு வரும் பார்த்தா புக்கு பண்ணி இப்ப ஓட்டுக்குது பண்ணி போயிச்சா வண்டி போய்விட்டார். ஏன் சொல்லனா எனக்கு இவன் நான் அத்தை புள்ள. ஆமா எனக்கு ஒரு பொண்ணை பறிய மாட்டாங்கன்னா அந்த பொண்ணு இவனுக்கு என்ன மாதிரி ஆகணும்? வயசுல சின்னனா தங்கச்சி அல்ல அக்கா பிரில இருந்தா அக்கா போய் தங்கச்சி கூட்டமாக கல்யாணம் பண்ணானா இவனாடா தெய்வடி காதல் தெய்வம் போய் கொண்டிருக்க காதலுக்கு கண்ணு கிடையாது நமக்கு தெரியாது. காதலுக்கு கிடையாது முறை காதலுக்கு கண்ணு தான் முறை விடப்பட இல்ல. இது மாதிரி பண்ணது பார்த்தா இப்ப கூட எதுவும் முறைகளாம நான் கூட சீட்டு போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த ருக்மணி தான் அந்த கதையில பார்த்தா இந்த ராதா ரமணா கோவிந்தோ ராஜான்றா பத்தியா அது அத்தை இவனுக்கு அத்தை சொந்த அத்தை உங்க அம்மா எனக்கு பெரிய தாய் அது இவனுக்கு அத்தை போய் அத்தை அத்தையை திருமணம் செய்ய நல்லா இருக்குமா? அத்தையை திருமணம் செய்து கொண்டாட இவனாடா முதல் தெய்வம் அவனுக்கு பகவான் பக்தி ஏன்னா அன்றைக்கு நான் அவமானப்பட்டேன். அன்னைக்கு அவனை தேடினேன். அன்னைக்கு என் கையில மாட்டினாலும் கச 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 நான் கேட்டுருப்பேன். இன்னைக்கு மாட்டி அது மட்டுமே ஏன் தெரியுமா? அந்த பண்ணா ஆண்டவர் செய்ய சண்டைக்கு வரும். பகவானே எவ்வளவு பேசுகிறார் எனக்கே அவமானமா இருக்கு. அமைதியாக நீ வருத்தப்படாது. ஏன் இவன் பிறக்கும் போது அதிசய பிறவியாக பிறந்தான். 4 கரத்தோடும் 3 நேத்திரத்தோடும் ஆகாயத்திலே அசரிதானது இன்னவனை யார் ஒருவர் தொட்டு 2 கரமும் 1 நேத்திரம் மறைகிறதோ அந்த கரத்தாலே இன்னவன் மடிய வேண்டும் என்று அசரி உரைத்தது. இதை கேட்ட இவன் தாய் சாத்ததியானவள் நம்முடைய மகனுடைய உயிர் இப்படி பெரிய வேண்டியமா பகைவனாலே அது யார் என்று தெரிந்தால் அவன் காப்பாற்றலாமே குழந்தையே என்று இன்னவனுக்கு பிறந்த நாள் விழா என்று கொண்டாடி எல்லோரையும் வரவழைத்து இன்னொரு கொண்டு போய் கொடுக்குறாங்க. யார் என்று தெரிந்து கொள்ளலாம். நானும் போனேன். இன்னவனை தொட்ட 2 கரமும் 1 நேத்திரமும் மறைந்தது. கண்ணா உன் கரத்தால் தான் என்னுடைய மகனார் மடிய வேண்டும் என்று விதி இருக்கிறது. எத்தனை தவறு செய்தாலும் என்னை கொண்டு விடாதே. தவறு என்று செய்தால் தண்டனை கொடுத்தே தீருவேன். தப்புக்கு தண்டனை உண்டு. ஆனால் ஒரே இடத்திலே ஒரே நேரத்திலே 100 பிழைக்கு மேல் செய்வானா நான் உன்னை கொன்றுவிடு அப்படி ஒரு வரம் கொடு என்று கேட்டால் இவன் தாய் நானும் சம்மதித்து கொடுத்தேன். வரத்தை கொடுத்துட்டேன். இவன் எங்கன்னா பாப்பான் பேசுவான். 100 பிழை ஆகாது. இன்று மன்னாதி மன்னர்கள் இருந்த சபையிலே இந்த ராய்ச்சியாக வேள்வியிலே என்ன பேச தொடங்கினான். நானும் மௌனமா அமர்ந்துட்டேன். சொல்லிட்டே போனான். 101 பிழை முடிஞ்சு போச்சு. எப்போ முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் விட்டு வச்சிருந்தேன். இப்ப முடிச்சிடலாம். நீ விட்டு வைக்கல
வெட்டிடலாம். ஜீவனே. பகவானே. மீண்டும் ஏன் சிசுபால மகாராஜாவுக்கு வயிறு தேர்தலை சார்ந்து விட்டீர்கள்? பயந்தல்லப்பா. உலகத்திலே பிறப்பு இறப்பு உயர்வு தாழ்வு யாவும் விதிப்படி நேரப்படிதான் அவருடைய செய்த கர்மாவுக்கு ஏற்றபடிதான் நடக்கும். சரிதாங்க. நம்ம யார் யார்? இருவரும் தமையன் தம்பிமாரன் ஜெயன் விஜயன் என்ற வைகுந்தத்தில் இருக்கிற துவாரக பாலராக இருந்தார். ஓர போறார்கள். அந்த தினமும் என்னை காண்பதற்கு ஜனகாஜியம் முனிவர்கள் வருவார்கள், தரிசிப்பார்கள், போவாங்க. சரிதாங்க. அந்தவர் ஏன் என்று வழிமறுக்க கூடாது, கேட்கவும் கூடாது. இன்னவர் என்ன செய்தார்? தினமும் ஜனகாஜி முனிவர் வருகிறார், பகவானை தரிசிக்கிறாங்க, போறாங்க. நம்ம முதல் நிக்கிறோம். என்னவென்று நம்ம கேள்வியும் கேட்கல, பார்க்கவே இல்லை, போறாங்களே. கண்டிப்பா மறந்தாங்க நம்மள. இன்றைய தினத்திலே வழிமறுக்க வேண்டும் என்று இருவரும் வழிமறுத்தார்கள். மறுத்தார்கள். கோபம் பிறந்த ஜனகாஜி முனிவர் சாபத்தை கொடுத்தார். தகுதி இல்லாமல் தரமில்லாமல் எப்போது நடந்தீர்களோ இது முதல் கொண்டு வைகுந்தத்தில் உங்களுக்கு இடமில்லை, மூலாகத்திலே நீங்கள் நரனாக பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை பெற்ற ஜெயன் விஜயன் இருவரும் இந்த வாதத்திலே விழுந்து நடந்தது சொன்னாங்க. கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது, மூலாகத்திலே நீங்கள் பிறந்தே ஆக வேண்டும். என்னை துதித்து என் பாதம் வந்து சேர்வதென்றால் 7 பிறவி, என்னை எதிர்த்து என் கரத்தால் நீங்கள் மாழ்வதென்றால் 3 பிறவி, எதிரியா பிறந்தா 3 பிறவி, 3 பிறவி போதும் என்றார். முதலில் கிரதாயவத்திலே இரஞ்சன் கிரண்யாக்கரனாக பிறந்தார்கள். நானோ என்னவரை கொல்வதற்காக ஒருவனை கொல்வதற்கு கூடிய நரசிங்கமும் வராக அவதாரம் எடுத்து என்னவரை கொன்று முடிச்சேன். அந்த யுகம் முடிந்தது. கிரேதா யுகத்திலே ராவண குமரனாக பிறந்தார். ராமவதாரம் எடுத்து என்னவரை முடித்தேன். இந்த துவாபரி யுகத்திலே நந்தவர்களை படிச்சுட்டேன். கம்சமகாராஜா முடித்து விட்டீர்கள். இப்போ இந்த சிசு சிசு அடா ஆகட்டும் நல்லதாகட்டும் மலையா